ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா த்ரோ சேனல். தீபாவளி பலகாரம்னாலே அதிரசம் கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ அதிரசம் பிரியாமல் நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் தான் நான் அளவுகள் எல்லாமே எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி நல்ல மாவு பச்சரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதிரசம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதிலேருந்து தண்ணி எல்லாமே நம்ம வடித்து எடுத்துக்கலாம். தண்ணியை வடித்து எடுத்ததும் இதை நம்ம ஃபேன் காற்றுல இதை வாட வைக்கணும். இதை வெயிலில் காய போடக்கூடாதுங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு துணியில் ஃபேன் காற்றுல வாட போட்டு எடுத்துக்கோங்க. அரிசி எந்த அளவுக்கு காயணும்னா, அது காஞ்சதும் நம்ம கையில் எடுக்கும்போது நம்ம கையில் 1, 2 அரிசி ஒட்டி வரணும். அந்த அளவுக்கு லைட்டாக ஈரப்பதத்தோடு காய வச்சு எடுத்துக்கோங்க. அரிசியோட மேலே ஈரப்பதம் இருக்காது, அது உள்ளே லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். அந்த மாதிரி காய வச்சுட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைக்கிறதும் நல்லா நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரவை பதமும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பிறுபிறுப்பு தன்மையோடு அரைச்சி எடுத்துக்கணும். மாவு எந்த அளவுக்கு ஈரப்பதமாக இருக்கணும்னா, கையில் வச்சு அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உருண்டை வரணும். அந்த அளவுக்கு ஈரப்பதத்தோடு வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். அதிரசத்துக்கு மெயினாக இந்த பாகுபதம் தாங்க ரொம்ப முக்கியம். நான் 2 கப் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 1½ கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதோடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிரசத்துக்கு எப்போவுமே சர்க்கரையோட அளவு இப்போ 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா அதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் பாத்திரத்தை மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதை இப்போ நாம் இன்னொரு பாத்திரத்தில் வடித்து சேர்த்துக்கலாம். சர்க்கரையில் தூசு கல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அதனால தான் வடித்து எடுத்துக்கிறோம். இப்போது சர்க்கரை தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடித்து எடுத்தாச்சு. நான் சொல்கிற மாதிரி இந்த அளவுகளோட அதிரசம் செய்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரியாது. அதுவும் கடையில் வாங்குகிற மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ பாகு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதுக்கு பதம் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. பாகை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அது உருட்டி எடுத்தோன்னா இந்த மாதிரி பால் மாதிரி உருண்டு வரணும். நல்லா கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும். இந்த தக்காளி பதம்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கணும். கையில் எடுத்தோன்னா பார்த்திங்களா இந்த மாதிரி பால் மாதிரி உருண்டு வரணும். இப்படி வந்ததுன்னா நம்ம இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பதம் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாகு சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த மாவோடு சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட விட மாவு அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் கெட்டி எதுவுமே இல்லாமல் மாவு சர்க்கரையோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பாகு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மாவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் மாவு இந்த மாதிரி தான் இருக்கும். மாவு நம்ம கரண்டியில் எடுத்து தூக்கி விட்டோம்னா அது மடிப்பு மடிப்பாக விழணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இது மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. இதை நாம் 2 நாளைக்கு வெளியே வச்சு மாவை புளிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெளியே வச்சுக்கோங்க. இப்போ 2 நாள் ஆனதும் இதை நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு கொஞ்சம் கெட்டியாயிரும். எனக்கு மாவுக்கு தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு லைட்டாக தெளித்து சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். கையில் நம்ம எடுத்தோன்னா மாவு விரிசல் விழக்கூடாது. இந்த மாதிரி உருட்டி எடுத்து தட்டி எடுக்கும்போது விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் சாஃப்டாக. இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா மேலே நல்லா கரிஞ்சு வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ அதிரசத்தை தட்டி இதோட சேர்த்துக்கலாம்.
மாவை வந்து எண்ணெயில் சேர்த்ததுமே மாற்றி விடாதீங்க. மேலே இருக்கிற மாவு வந்து லைட்டாக வெந்ததும் அதுக்கப்புறமா மாற்றி விடுங்க. இப்போ அதிரசம் வந்து நல்லா புசு புசுன்னு வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நீங்களும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதே மாதிரி அதிரசம் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.